ஒருத்தரோட சக்தி இன்னொருத்தருக்கு அப்படியே கைமாறுமா? அதிலும் ஒரு குருவோட சக்தி அவரோட சீடனுக்கு டபுள் மடங்கா கிடைக்குமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதிலா அமைஞ்ச ஒருத்தரோட கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர்தான் இறைவாக்கினர் எலிஷா. தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்தியை வச்சு அதைவிட பெரிய ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குனவர். உண்மையில எலிசாவோட முழு பயணமும் இந்த ஒரு கேள்விய சுத்தி தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவரோட கதை ஏதோ பெரிய தெய்வீக காட்சியில இருந்தெல்லாம் தொடங்கல. ரொம்ப சாதாரணமா வயல்ல ஏர் உழுதுட்டு இருந்த ஒரு விவசாயிகிட்ட இருந்து தான் தொடங்குது. சரி, அப்போ எலிசாவோட வாழ்க்கையில அந்த முக்கியமான திருப்புமுனை எப்படி வந்துச்சு? எல்லாம் ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருந்த ஒரு நாள் தான். அப்போ அந்த காலத்தோட பெரிய இறைவாக்கினரான எலியா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த எலிசாவை பார்க்க வராரு. அங்கதான் எல்லாமே ஆரம்பிக்குது. எலியா அங்க சும்மா பேசிட்டு போகல. அவர் என்ன செஞ்சாருன்னா, தன்னோட மேலாடையை எடுத்து எலிசா மேல போட்டார். இது ஏதோ சும்மா ஒரு துணிய போடுற மாதிரி இல்ல, அது ஒரு பெரிய சிம்பாலிக் செயல். அதுக்கு அர்த்தம், எனக்கு அப்புறம் நீதான் என் வாரிசு அப்படின்னு எலியா சொல்ற மாதிரி. இந்த அழைப்பு கேட்டதும் எலிசா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே தன்னோட ஏறு மாடுகளை விட்டுட்டு எலியா பின்னாடி ஓடுறார். தன்னோட பழைய வாழ்க்கைய மொத்தமா விட்டுட்டு வரதுக்கு முன்னாடி தன் மக்களுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எலியாவோட சீடரா மாறிடுறார். தன்னை முழுசா அர்ப்பணிச்சிட்டார். சோ இப்படி பல வருஷம் எலிசா எலியா கூடவே இருந்து அவருக்கு பணிவிட செஞ்சுட்டு வராரு. இப்போ நாம எலிசாவோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு டிராமாட்டிக்கான கட்டத்துக்கு வரும். அதாவது எலியாவோட பூலோக வாழ்க்கை முடியிற அந்த கடைசி நாள். அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது எலியா எலிசா கிட்ட கேக்குறாரு, நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு. அப்போ எலிசா கேட்ட ஒரு விஷயம் இருக்கே, அது ரொம்பவே ஆச்சரியமான, தைரியமான ஒரு கோரிக்கை. அவர் காசு, பணம், புகழ் எதையுமே கேட்கல. அதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற சக்தியில எனக்கு 2 மடங்கு வேணும் அப்படின்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க, தன்னோட குருவோட சக்தியில டபுள் ஷேர் கேக்குறார். அவர் அப்படி கேட்டதும் அடுத்த நிமிஷமே ஒரு பிரமிப்பான விஷயம் நடக்குது. திடீர்னு வானத்திலிருந்து நெருப்பாலான ஒரு தேரும் குதிரைகளும் வேகமா கீழே இறங்கி அவங்க 2 பேரையும் பிரிக்குது. எல்லாரும் அந்த ஆச்சரியத்திலிருந்து மீள்றதுக்குள்ள எலியா ஒரு பெரிய சுழல் காற்றுல அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தன்னோட குரு கண்ணு முன்னாடியே மேல போறத பார்த்த எலிசா துக்கமும் ஆச்சரியமும் கலந்து என் தந்தையே என் தந்தையேன்னு கத்தி தன்னோட உடைய கிழிச்சுக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் மூமெண்ட் அது. இப்போதான் எலிசாவுக்கு முதல் டெஸ்ட். எலியா விட்டுட்டு போன அந்த மேலாடைய இழுக்கிறார். எடுத்து எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லிக்கிட்டே யோர்தான் நதிய அடிக்கிறார். என்ன ஆச்சரியம், அந்த ஆறு 2ஆ பிரிஞ்சு வழி விடுது. அப்போதான் எல்லாருக்கும் புரியுது, எலியாவோட சக்தி இப்ப முழுசா எலிசாவுக்கு வந்துருச்சுன்னு. அந்த டபுள் மடங்கு சக்தியோட எலிசாவோட ஊழியம் ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இதுக்கப்புறம் அவர் செஞ்சதெல்லாம் சாதாரண மக்கள்ல இருந்து பெரிய பெரிய ராஜாக்கள் வரைக்கும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு அற்புதங்களோட தொடர்ச்சிதான். முதல்ல ஒரு விதவை பெண்ணுக்கு உதவுறாரு. அவங்க கடனால தன்னோட 2 பசங்களையும் அடிமையா அனுப்ப வேண்டிய நிலைமையில இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்தது கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும்தான். ஆனா எலிசா அந்த கொஞ்ச எண்ணெய வச்சு அவங்க சேகரிச்ச எல்லா பாத்திரங்களையும் நிரப்பி வழிய வச்சார். பாருங்க, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு பெரிய தேவையை பூர்த்தி செய்யற அவரோட சக்தியே இது காட்டுது. அவரோட சக்தி இஸ்ரேலுக்குள்ள மட்டும் இல்ல, சிரியா நாட்டு ராணுவ தளபதி நாமானுக்கே தொழுநோய் வந்தப்போ அவர் எலிசாவை தேடிதான் வராரு. அப்போ எலிசா பெரிய மந்திரமும் சடங்குன்னு எதுவும் பண்ணல. ரொம்ப சிம்பிளா போய் யோர்தானாத்துல 7 தடவை முங்கி எழுந்திருன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? தெய்வீக சக்திங்கிறது ஒருத்தரோட பதவி தகுதியை பார்த்து வர்றதில்ல, சிம்பிளான நம்பிக்கையில தான் செயல்படுதுன்னு புரிய வைக்குது. ஆனா அவரோட அற்புதங்கள்லயே ரொம்ப மனதை உருக்கக்கூடிய ஒண்ணுன்னா அது ஒரு சின்ன பையனை மரணத்திலிருந்து திரும்ப கொண்டு வந்ததுதான். இது வாழ்வு, மரணம், இது 2க்கும் மேலேயும் அவருக்கு இருந்த அந்த அளவற்ற சக்தியை காட்டுற ஒரு பிரமிப்பான நிகழ்வு. எலிசாவோட சக்தி தனிப்பட்ட மக்களுக்கு உதவுறதோட நின்னுடல, அது இஸ்ரேல் தேசத்தையே பாதுகாக்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஒரு சமயம் எதிரி நாட்டுப்பட அவங்க இருந்த ஊரையே மொத்தமா சுத்தி வளைச்சிட்டாங்க. இத பார்த்த எலிசாவோட வேலைக்காரனுக்கு பயத்துல உச்சி முதல்ல உள்ளங்கால் வரைக்கும் நடுங்கிடுச்சு. ஐயோ, முடிஞ்சது நம்ம கதை, என்ன செய்ய போறோம்னு பதறான். ஆனா எலிசா அவர் கொஞ்சம் கூட அசரல, ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் எதிரிங்க அழியணும்னு வேண்டிக்கல. அதுக்கு பதிலா தன்னோட வேலைக்காரனுக்காக ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கிறார். ஆண்டவரே, இவன் கண்ணை திறந்து விடுங்க, இவன் பார்க்கட்டும்னு.
அவர் வேண்டிக்கிட்ட அடுத்த நொடியே அந்த வேலைக்காரனோட கண்கள் திறக்குது. அவன் பார்த்த காட்சி இருக்கே, அவனையே உறைய வச்சிடுச்சு. அந்த மலை முழுசும் எலிசாவை சுத்தி நெருப்பாலான குதிரைகளும் தேர்களும் நின்னுட்டு இருந்துச்சு. இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய தெய்வீக படை நம்மள சுத்தி இருக்கிற எந்த ஆபத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. சோ இந்த மாதிரி பல அற்புதங்களை செஞ்சு இஸ்ரவேல் தேசத்தையே பாதுகாத்து எலிசா ரொம்ப நாள் வாழ்ந்தார். ஆனா அவரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ஆச்சரியமான, நம்பவே முடியாத ஒரு அற்புதம் அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் நடந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? பல வருஷமா கடவுளோட ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருந்த எலிசா கடைசியில வயசாகி இறந்து போறார். அவரை ஒரு கல்லறையில அடக்கம் செய்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கொள்ளையர் கூட்டம் வரத பார்த்து பயந்து போன சிலர் அவங்க தூக்கிட்டு வந்த ஒரு இறந்த உடல அவசரத்துல எலிசாவோட கல்லறைக்குள்ள போட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்போ நடந்ததை நீங்க கேட்டா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. அந்த இறந்த உடம்பு எலிசாவோட எலும்புகள் மேல பட்ட அடுத்த நொடி அந்த செத்த மனுஷன் உயிர் பெற்று எழுந்து நின்னா. இதுவா இங்க முக்கியமான பாயிண்ட். எலிசாவுக்கு கிடைச்ச அந்த தெய்வீக சக்தி அவர் இறந்து அவர் உடம்பே அழிஞ்சு எலும்புகளானதுக்கு பிறகும் அவரை விட்டு போகல. ஒரு சாதாரண விவசாயியா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு அந்த தேசத்தோடவே மிக சக்தி வாய்ந்த இறைவாக்கினரா உயர்ந்த எலிசாவோட கதை இதுதான். இது ஒருத்தருக்கிட்டந்து இன்னொருத்தருக்கு கைமாறும் சக்தியோட அடையாளம். மரணத்தையே ஜெயிக்கிற ஒரு சக்திக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுப்புது. ஒரு மனுஷன் இறந்த பிறகும் கூட அவனோட தாக்கம் இந்த உலகத்துல உண்மையாவே தொடர முடியுமா?